ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சம்மர் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்களா? இது வந்து களியாவோ இல்லை கூழாவோ நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு 11 பொருள் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து லாங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட மினி ஷார்ட்ஸ்க்கு மேலே நான் வந்து லாங் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை வந்து ஒரு கையில் வந்து நல்லா அப்படியே தூரி விட்டுட்டே போட்டுட்டு இருக்கணுங்க. இன்னொரு கையில் வந்து நம்ம களிக்கலரை குச்சி வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா வந்து கொலன்னு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுங்க, மாவு போட வேணாம். இந்த மாதிரி வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா கலரி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி தோண்டி போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு இந்த மாவு வேணும் அப்படின்னா நம்ம சாரல் ஆர்கானிக்ஸில் இப்போ சம்மருக்காக வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.